வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே போட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் கிறிஸ்து பிறப்பு ஆயத்தம் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தம் என்கிற தலைப்பிலே சகரியா எலிசபெத்தை குறித்து தொடர்ந்து நாம் 3 நாட்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சகரியா எலிசபெத் கற்பனைகளின்படி நடந்தவர்கள், குற்றமற்றவர்கள், நீதிமான்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்தோம். இன்றைய தினம் இவர்களை குறித்து அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இவர்கள் இந்த 3 காரியங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக செய்து குற்றமற்றவர்களாய் வாழ்ந்த போதிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம், எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய குறை, அவர்களுக்கு குழந்தை இல்லை. எலிசபெத் மலடியா இருந்தால் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு தந்த காரியத்தையும் அவர்களுக்கு தந்த பொறுப்பையும் அவர்கள் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. இவர்கள் ஆண்டவருக்காக கற்பனைகளின்படி வாழ்ந்தவர்கள், குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தவர்கள், நீதிமான்களாய் வாழ்ந்தவர்கள். இந்த இருவரும் ஆசாரிய ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். சகரியா ஆசாரிய பணியை செய்து வருகிற சகரியாவுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை இருந்தது, அவனுக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம் சகரியாவை முன்குறித்திருந்தார். அவருக்கு சகரியாவின் கண்களிலே ஆண்டவர் கிருபை பெற்றிருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு குறை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கிறிஸ்துவ பிறப்பின் ஆயத்தத்துக்கு நம்ம ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கற்பனைகளில் நடப்பதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். குற்றமற்றவர்களாய் நடப்பதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீதிமான்களாய் நடப்பதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் சில குறைகள், சில தடங்கல்கள், சில ஆசீர்வாத குறைகள் உண்டு. சகரியாவுடைய வாழ்க்கையில எப்படி இருந்ததோ அதே போல சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அனுமதித்து இருக்கிறார். காரணம், ஆண்டவருடைய மகிமை நம்மை கொண்டு நிறைவேற்றுவதற்காக, தேவ நோக்கத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக சில காரியங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உடனே வந்துச்சு, உடனே போயிடணும்னு நினைக்க வேண்டாம். இது தேவனுடைய காரியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக. நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நினைப்போம், ஆண்டவரே ஏன் இந்த வாழ்க்கையில எனக்கு இந்த கஷ்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த நிந்தனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த அவமானம். இயேசு இந்த காலவெளியில் நம்மிடத்தில் பேச விரும்புகிற காரியம், நீ என் கண்களில் கிருபை பெற்று விட்டாய், நான் உன்னோட இருக்கிறேன். ஏன்னா உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு சில குறைகளை உன்னிடத்துல நான் அனுபவித்தது உண்டு. இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலைவேளையில் நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்க தெரியாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் என்ன நிந்தையில் இருக்கிறார்கள் என்று தெரியாது, என்ன அவமானங்கள் இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் காலைவேளையில் சொல்ல விரும்புகிறார். இந்த அவமானம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளிலே கர்த்தர் அவருடைய நாம மகிமைக்காக அதை கொண்டு வெளிப்படுத்தி அதை வெற்றியாய் நிறைவேற்றி முடிப்பார். சகரியாவுடைய வாழ்க்கையிலே இந்த குறை என்பது அவனை தோல்வியடை செய்வதற்கல்ல, அவனை தேவனுடைய மகிமையை காண செய்வதற்காய் ஆண்டவர் தெரிந்து கொள்ள ஒரு பண்ணப்பட்ட பாத்திரம். எத்தனை வருஷம் காத்திருந்துட்டு, ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒன்றுமே கிடைக்காது என்று சொல்லி நீங்கள் இந்த காலவெளியில் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார்,
கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தத்துக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணுகிற இந்த வேளையிலே கர்த்தர் நான் சொல்கிறார், நான் உங்களை கொண்டு என் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உங்களை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று தேவன் சொல்கிறார். உனக்கு உன்னால் மனுஷனால் முடியாது, எல்லாம் முடிந்து போயிற்று என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடைய காரியத்தை வெற்றியாய் செய்து முடிக்கப் போகிறேன். ஏன்னா நீ என்னுடைய நாம மகிமைக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. உன்னுடைய குறையை நான் நிறைவாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சகரியாவுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது. எதற்காக? உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நீ தெரிந்து கொண்ட பாத்திரம். அதே போல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற பாத்திரமாய் மாற்றுவதற்காய் நன்றி. உங்களுடைய கிருபை கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசுவீராக, பலப்படுத்துவீராக. உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். தெய்வீக சமாதானம் ஆட்கொள்ளட்டும். உங்களுடைய பிரசனம் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்முடுகிற நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.